நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் ரிலிஜனை பத்தி பேசுறது இல்லாம, ஆஹா. இது வந்து இறைவன் என்பவர் எல்லாருக்கும் ஒருத்தர் தான் இல்லையா? நம்ம எல்லாம் ம். இறைவனுடைய குழந்தைகள் தான். பட் அதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அவங்கவங்க மதங்கள்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு? எது வந்து வந்து உண்மை? எது பொய்? ஏன் வந்து இப்படி எல்லாம் தோணுச்சு? எதுக்கு இந்த உலகத்துல பிரச்சனைகள் காரணம் என்ன? இல்லையா? ஒரு உண்மையான கிறிஸ்டியன்னா என்ன? அந்த கிறிஸ்டியானிட்டில சொல்லி குடுக்கக்கூடிய வழியில நடக்கிறது தானே கிறிஸ்டியானிட்டி. சொல்லுங்க. ம்ஹ்ம். அப்போ கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்றாரு? இயேசுநாதர் ஒரு கண்ணத்த காமிச்சு இன்னொருத்தர் கண்ணத்த அன்பை வெளிப்படுத்தினார். அப்ப நீங்க அன்பை வெளிப்படுத்தி நீங்க உண்மையான ட்ரூ கிறிஸ்டியன். பிறப்புல மாத்திரம் நீங்க கிறிஸ்டியனா இருந்துட்டா மாத்திரம் நீங்க கிறிஸ்டியன் ஆயிட முடியுமா என்ன? ஒரு இஸ்லாம் மதத்துல சொல்லக்கூடியது என்ன? அந்த இஸ்லாம் மதம் சொல்லக்கூடிய அந்த இத வந்து நம்ம கடைபிடிக்கிறோம்னா, அது உண்மையான இஸ்லாமியர். அதனால இங்க வந்து மத மாற்றமே கிடையாது. இங்க ம். யாரும் வந்து பேர மாத்து, உன்னுடைய ரிலிஜன் மாத்து, உன் உடைய மாத்துன்னு யாரும் சொல்றது கிடையாது. ஏன் மனம் மாற்றம் தான் வேணும் நமக்கு. மனசு தானம்மா பிரச்சனையே. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் காரணம். உன் மதம் பெருசு, என் மதம் பெருசு. அதனால தான் பாருங்க, இன்டர்நேஷனல் யோகா டே இல்லையா? ஜூன் 21 உலக நாடுகள்லாம் கையெழுத்து போட்டுருச்சுல்ல. யோகம் இது வந்து யோகம் என்பது வேற. அதனால இது ஆனா நம்ம விளங்கப்படுத்துறோம். ம். விளங்கப்படுத்து பாருங்க, ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரின்னு சொன்னாலே பாரதம் தான். ஆன்மீகம் என்ன ஆன்மீக தேடல் ஒருத்தர் இருக்குன்னா, ஏன் எவ்வளவு ஆன்மீக தேடல் எல்லாருக்குள்ளயும் ஒரு ஆன்மீக இருக்கும் பாருங்க. எல்லாருக்குள்ளயும் ஆன்மீகம் இருக்கும். அதாவது நம்ம அ பாரதத்தை சேர்ந்த மக்கள்கிட்ட. ஒரு மூலையில எங்கேயோ ஒரு வகையில அவனுக்கு ஒரு அந்த ஆன்மீக விஷயங்கள், தேடல்கள் இருந்துட்டே இருக்கும். அப்ப பாரத பூமி தான் என்ன அர்த்தம்ங்க? இல்லையா? கோயில்கள் எடுத்துக்கங்க, பக்தி எடுத்துக்கங்க. யாருமே வந்து பாரதத்த வந்து புது நாகரிகமெல்லாம் யாரும் கத்துக் குடுக்கல. நாகரிகத்த அங்க அழிச்சாங்க. ஆப்பிரிக்காவுக்கு போனாங்கன்னா, ஆப்பிரிக்கால நாகரீகம் கத்துக் குடுத்தாங்க. எல்லாருக்கும் கனவா இருந்தது. இல்லையா? எல்லாரும் கனவு தானே. இந்தியாவுக்கு போகணும். மாட மாளிகைகள், கோபுரங்கள் நிறைந்ததாக இருந்த தேசம். நாகரிகத்த வந்து அழிச்சாங்க. அந்த காலத்திலே நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்தது அது. எவ்வளவோ வந்து முன்னோடி உலகத்துக்கு. அப்படி இருக்கும் பொழுது, இன்னைக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லையா? மொகஞ்சதாரோ, ஹரப்பா அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நவநாகரீகமான இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய, இப்ப கட்டக்கூடிய லேட்டஸ்ட் பில்டிங்களுடைய வசதிகள் அப்பவே இருந்திருக்கு. இந்த நகரம் எல்லாம் புதைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அது இப்ப வந்து மதுரை பக்கத்துல இருக்கிற கீழடியில இருந்து அது மோகஞ்சதாரோ, ஹரப்பான்னு சொல்லக்கூடிய அந்த சிவிலைசேஷன் சொல்றது எங்க ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்திருக்குது. ம். அவ்வளோ பெரிய சிவிலைசேஷன் இருந்திருக்குது. அதுல இப்ப இருக்கக்கூடிய எப்படி ஒரு ஃபெசிலிட்டீஸ்ன்னு சொல்றோம் அப்படியா? அ வந்து கழிவறையிலிருந்து, காத்து வர்றதுக்கு வந்து ரூம்ல இருந்து, நேர்த்தியாக ரோடுல இருந்து, தெருவுல இருந்து அவ்வளவு இப்ப இருக்க மாடர்னைஸ்ட் இப்ப இல்ல. மோஸ்ட் டெவலப்ட் கண்ட்ரில நம்ம எப்படி வச்சிருக்கோம், அதுக்கு விட பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அந்த நகரமெல்லாம் போச்சு. நாங்க எங்க போச்சு அது? எல்லாமே அந்த காலத்துல ஆமா ஆப்கானிஸ்தான் வரைக்கும் அதையும் தாண்டி இருக்கிறது எல்லாமே பாரதம் ஒண்ணுதான். அப்புறம் தானே கொஞ்சம் நேபாளு, பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தானு, அ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பங்களாதேஷ்ன்னு பிரிஞ்சது. அந்த மாதிரி ஒரு பெரிய வரைபடம் இருக்கு இல்லையா? இப்ப இந்தியா என்பது அந்த காலத்துல போட்டிருப்பான் பாருங்க. பழைய ஒரு இதுல எடிஷன்ல பார்த்தேன். 100 பவுண்ட் குடுத்தா அங்க ரூ. 1 கிடைக்கும். இந்தியன் மணிக்கு. இப்ப நம்ப 1 பவுண்ட் குடுத்தா அங்க ரூ. 100 கிடைக்குது. ஒரு காலத்துல இதே வந்து அங்க வந்து 100 பவுன் ரூ. 1 குடுத்தா இப்ப எவ்வளவு செல்வம் சிறந்த நாடாக இருந்தது. ம். இந்தியாவுக்கு போகணும்னாலே கனவு அம்மா. கனவு. அது ஒரு சொர்க்கம். அப்படி. ம்.
அதனால நம்மளுடைய இந்து மதம்னு இந்த ஒரு மதம் இருக்கா என்ன? இந்து மதம்னு மதமே கிடையாது. இந்துஸ்தான் அப்படின்ற இடத்த வந்து இந்து மதம்னு சொல்றோம். அவ்வளவு. நம்மளுடைய மதம் என்பது நம்மளுடைய எல்லாரும் சொல்றாங்க. இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட்ன்னு சொன்னா அவர் சொல்லுவாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்தாரு. அவர் தான் ஸ்தாபனை பண்ணார். நீங்க சொல்லுங்க இந்து மதத்தை யார் ஸ்தாபனை பண்ணா? எப்ப ஆரம்பிச்சுச்சு? அது யாருக்குங்க தெரியும்? அது தொன்று தொட்டு. அப்ப இறைவன் விளங்கப்படுற இந்து மதம்னு ஒரு மதமே கிடையாது. உங்களது என்னன்னா ஆதி சனாதன தேவி தேவதா தான். நம்ம சொல்றோம்ல, அவங்க ம். உங்க குல தெய்வம் எதுங்க? எங்க குல தெய்வமாங்க. அங்க இருக்கிற அம்மனுங்க. அப்ப நீங்க குல தெய்வம்ன்றீங்களா? அப்ப நீங்க எந்த அந்த சேர்ந்தவங்க தானே அர்த்தம். ம்ஹ்ம். அப்ப நம்ம எந்த பரம்பரையில வந்தோம்னா, தேவி தேவர்கள் இல்லையா? அவங்களுடைய பரம்பரையில வந்தோம். அதனாலதான் இன்னும் கூட அழகா பட்டு புடவை கட்டிக்கிறது என்ன, நகைய போட்டுக்கிறது என்ன, கோயில்ல கொண்டு போய் அம்மனுக்கு அதுதானே சாத்துறோம். அது எப்படி வருது நமக்குள்ள? நம்ம அந்த பரம்பரையை சார்ந்தவர். அப்ப இறைவன் புரிய வைக்கிறார். 33 கோடி தேவர்கள் வாழ்ந்த பூமி பாரத பூமி. எங்க போச்சு அந்த 33 கோடி பேரு? அவங்க தான் பிறவி எடுத்து பாருங்க. ஜூம்ல கிளாஸ் கேட்டுட்டு. நம்ம தான். இறைவன் சொல்றார், "நீ தான் அது. ஏன்னா உனக்கு ஆத்மான்ற உணர்வே மறந்து போச்சு. சரீர உணர்வுக்கு வந்துட்ட. நீ யாருன்னே உன்ன மறந்துட்ட." ஆனா நடைமுறையில சொல்லிட்டு இருப்போம். எங்க குல தெய்வம் அந்த அம்மன்னு, இந்த அம்மன். உண்மையா நம்ம யாருன்னா, தேவி தேவர்களா என்ன அர்த்தமா? எழுதும்போது எழுதுவாங்க பாருங்க. ஜிஓடி காட் அப்படின்னு எழுதுவாங்க. அப்படின்னா பெரிய லெட்டர். அவரு ஒருவர் இறைவன். காட் அண்ட் காடஸஸ்ன்னு எழுதுவாங்க. ஸ்மால் லெட்டர்ஸ். அப்படின்னா தேவி தேவர்கள். ஒருத்தரை பார்த்து என்ன சொல்றோம்? நீங்க கடவுள் மாதிரிங்க. ஏன் கடவுள் மாதிரின்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல கடவுள் இருந்தா எப்படி கருணை இருந்திருப்பா, அன்பு நிறைந்திருப்பாரு, இரக்கம் நிறைந்திருப்பாரோ, அந்த குணம் ஒருத்தர் இருந்தா அவரை பார்த்து கடவுள். அப்ப நம்ம உண்மையா கடவுள்னா இல்ல. நம்ம கடவுளை போல கிறிஸ்டியானிட்டில சொல்லப்படுது. காட் மேக்ஸ் மேன் இஸ் ஓன் இமேஜ். கடவுள் மனிதனை தன்னை போல படைத்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா கடவுள் இருக்கிற குணம் போலவே நம்ப இல்லையா ஜீவாத்மா. பரமாத்மாவை போலதான் ஜீவாத்மா. இந்த உடம்புக்குள்ள இருக்கும் பொழுதும் கூட அந்த தெய்வீக குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆத்மாக்களா இருக்கும். அப்போ இந்து மதம் யாராவது ஸ்தாபனம் பண்ணி இந்து மதம் கிடையாது. யார் ஸ்தாபனை பண்ணது? சுயம் பரமாத்மா, பரம்பிதா, பரமாத்மா சிவன். எப்ப பண்ணாரு? அப்படின்னா, இப்ப பண்ணியிருக்கிறாரு. இப்ப உட்கார்ந்து கேட்டுட்டீங்களா இதுதான். இதுக்கு முன்னாடி எப்ப பண்ணாரு? 5000 வருஷத்துக்கு முன்னாடி. திரும்பி எப்ப பண்ணுவாரு? மறுபடியும் 5000 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப எப்போ நமக்கு வந்து இல்லையா கீழான நிலைக்கு போறோமோ, அப்ப திரும்பி பண்ணலாம். அதான் யதா யதா தர்மஸ். எப்பெல்லாம் தர்மம் கேட்டு அதர்மம் தலைவிரித்தாடும்போது இந்த உலகத்துக்கு வந்து சத்திய தர்மத்தை ஸ்தாபிப்பேன். இப்ப தர்மம் இருக்கா? நீங்க கேட்ட என்ன தர்மம்னு கேட்டா, நான் இந்து தர்மம், இஸ்லாமிய தர்மம் வா இறைவன் சொல்றாரு, அதான் உன்னுடைய தர்மம். நீ ஆத்மா உன்னுடைய தர்மம் என்னன்னா, அமைதி, அன்பு, சந்தோஷம். இதுதான் உன்னுடைய தர்மம். நீ என்ன ஆயிட்ட இப்ப அதர்மத்துக்கு வந்துட்ட. அன்புக்கு மதிப்பாக உனக்கு கோபம், துன்பத்துக்கு சந்தோஷத்துக்கு பதிலா துக்கம் இல்லையா? பணிவுக்கு பதிலாக உனக்கு அகங்காரம். இப்படி வந்துருச்சு உனக்கு எல்லாமே. இப்ப வந்து வெறும் அதர்மத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. ஆத்மாவுடைய தர்மம், சுய தர்மம் போச்சு. இததான் இறைவன் சொல்றாரு. என்னன்னு? அதர்மம் தலைவிரித்தாடல். பொய், பித்தலாட்டுதல் ஆத்மாவுக்குள்ள இருக்கும்போது, அந்த அதர்மத்தை அணைத்து சத்திய தர்மம்னா என்ன? சத்தியம்னா மாறாது. ஆத்மாவுடைய எட்டர்னல். அந்த தர்மத்தை, அந்த குணத்தை ஸ்தாபிக்கிறேன் அர்த்தம். நம்ம என்ன பண்ணிட்டோம் டைரக்டா தர்மம்னா இந்த பாடியில வந்து உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தர்மம். அது மறுவை இல்லையா? அப்ப நம்ம தர்மம் இந்த தர்மம்னா அதனாலதான் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க நம்ம. அது யாருனால ஸ்தாபிக்கப்பட்டது? சுயம் பரமாத்மா சிவனால ஸ்தாபிக்கப்பட்டது. எப்ப ஸ்தாபிக்கப்பட்டது?
ஒவ்வொரு 5000 வருடமும் தர்மம் கெடும் பொழுது, ஆத்மாவுடைய இயற்கையான தர்மத்தை கெடும் பொழுது, அதர்மம் தலைவிரித்தாடும் போது ஸ்தாபிக்கப்படும். புரிஞ்சுட்டீங்களா? இப்படி ம். இது நீங்க கேட்டீங்கல்ல, இது பேசிக். ஒரு 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 ஸ்டூடண்ட் இருக்கிறாருன்னா, ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா, அதுக்கு ஏபிசிடி தெரியணுமில்ல முதல்ல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அதுக்கப்புறம் போன பிறகு தான் அவரு படிக்க ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் மேல மேல படிக்க படிக்க அவருக்கு அறிவு வளருது. வாழ்க்கைய பத்தி புரிஞ்சுக்கிறாரு. இல்லையா? சின்னதுல அம்மா, அப்பா கைய பிடிச்சுட்டு போறாரு. அதுக்கப்புறம் தானா போறாரு. அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு வழிகாட்டுறாரு. அதே மாரி தான் இங்கேயும். இல்லையா? அப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, வாழ்க்கைய பத்தி புரிஞ்சுக்கிறோம். இது பேசிக். இது இல்லாம நாங்க சொல்றோம் பாருங்க. இத முடிச்ச பிறகு ரெகுலர் ஆன்மீக வகுப்பு இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க என்ன பண்ண முடியும்? அப்பதான் அதுல நீங்க அதிகமாக தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இப்ப கேட்டாங்கல்ல அவங்க மோக்ஷம்னா என்ன? முக்தின்னா என்ன? ஜீவன் முக்தின்னா என்ன? அப்ப இதெல்லாம் அதுல விளங்கப்படுத்தப்படும். ஒவ்வொரு கதைகளை பத்தி ராமாயணம் நடந்ததா? நடக்கலையா? மகாபாரதம் என்பது என்ன? ராமாயணம் என்பது என்ன? விஷ்ணுவுக்கு உண்மையா 4 கை இருந்ததா? ஏன் தெய்வங்களுக்கு 8 கை காமிச்சிருக்கிறாங்க? தாமரை மலர் மேல ஏன் உட்கார்ந்திருக்காங்க? இல்லையா? எல்லாத்துக்கும் அத பத்திய விளக்கங்கள் டெய்லி கேட்க 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 தான் அதுல ரிஃபைன்டா நம்ம போக முடியும். அப்ப நமக்கு ஈஸியா வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நமக்கு முன்னாடியே அதுக்கு தெரியும். ஏன் நடக்குது? எதுக்கு நடந்தது? சரி ஏதாவது அப்படி ஒரு பிரச்சனை வந்தா சீக்கிரம் வெளியில வந்துரும் அதுல. ஏன்னா நமக்கு தெரியும். ஞானம் தெரியும். அதனால இது எல்லாருக்கும் பொதுவானது. யார் வேணா படிக்கலாம். எல்லாரும் இருக்காங்க. எல்லா தேசத்திலும் இருக்குல்ல. எந்த கண்ட்ரில இல்ல? 120 தேசத்துக்கு மேல இருக்கு இல்லையா? அ சொல்லுங்க. என்னுடைய கேள்வி இப்ப நீங்க முதலாவது வகுப்புல சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த ம். ஏஞ்சலிக் வேர்ல்ட்ல இப்ப பிரம்மா, சங்கரன், விஷ்ணுன்ற இவ இருக்கணும். அப்ப இதுல இப்ப எங்கட பூலோகத்துல இருக்கிற இமயமலைய சிவன் அதுல சிவன் இருக்கிறார். இப்ப அவரை ஆத்மாக்கள் ஒடுங்குற இடம் சிவன் இருக்கிற இமயமலை என்று சொல்ல பூமியிலேயே இமயமலை இருக்கு. அப்ப அது இப்ப நீங்க முதல் சொன்னது சிவலோகம் என்றது எங்கட இதை விட மேல இருக்கிற ஒரு இடம்தான் சிவலோகம். நான் பூமியிலேயே இமயமலை இருக்கு. அதுல ஆத்மாக்களோடு இருந்தது. இப்ப நீங்க முழுவதுமா தூய்மையான பிறகுதான் நீங்க அந்த இதுக்கு மேல போகக்கூடியதா இருக்கு. அதுக்கு முதல் போராக்கள் அரவாசிலேயே இறந்துருவினும் அல்லது திரும்பி வர வேண்டி இருக்குது. காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் காலால நடந்து நடந்து மேல போனது. அது அதற்கு விளங்க இயலுமா? நல்லா புரிஞ்சுக்கங்க. நிறைய கதைகள் இருக்கு. அந்த கதைகள்ல ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்களை அவங்க சொன்ன விஷயத்த கூட பின்னாடி வர்றவங்க அத புரிஞ்சுக்க முடியாம நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்ப நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் அந்த வகுப்புகள் நீங்க தொடர்ந்து கேட்கும்போது அதுல விளக்கம் இருக்கு. அப்ப இறைவன் என்ன சொல்றாருன்னா, சிவன் என்பது என்னன்னா பரமாத்மா. பார்வதி யாருன்னாக்கா ஆத்மாக்கள். அவங்க காமிக்க போறாங்க இல்லையா? அவங்க கைலாய மலையில சிவன் இருந்து என்ன பண்ணாரு? பார்வதிக்கு கதை சொன்னாருன்னு சொல்றாங்க. என்ன கதை சொன்னார்? அமரக்கதை சொன்னாருன்னு சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பரமாத்மா சிவனாகிய அவர் ஆத்மாக்களாகிய எல்லோருமே நம்ம பார்வதிகள். அவர் ஏதோ ஒருத்தருக்கு உட்கார்ந்து கதை சொன்னாங்க. அத எப்படி காமிச்சுட்டாங்க? அது உருவகப்படுத்தி காமிச்சுட்டாங்க. இன்னொன்னு அங்க குழப்பமே என்னன்னா, பார்வதி சிவன்ன்றதே சிவன சங்கரர காமிச்சுட்டாங்க. ராமாயணத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ராமாயணத்துல சீதைய ராவணன் சிறைப்பிடிச்சுட்டான். ஏன் போய் பிடிச்சான்? அப்படின்னா, சீதை லக்ஷ்மன் ரேகா
அந்த ரேகையை விட்டு இந்த கோடை விட்டு தாண்டாதம்மா, நீ குடிலுக்குள்ள உனக்கு பாதுகாப்பு. அப்போ ஏன் வந்து அவ போய் மாட்டிக்கிட்டா அப்படின்னா, ராவணன்கிட்ட அந்த தங்கம் புள்ளிமான பார்த்து மயங்கி அங்க போனான். ராவணன் உள்ள போக முடிஞ்சதா? உள்ள போக முடியல. ஏன்னா அது ரேகை. அப்ப ராவணன்ன்றது என்ன இங்க அப்படின்னா, உண்மையா அந்த மாதிரி இருந்தாரா? 10 தல ராவணன் இருந்தார். இல்ல. இறைவன் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? குழந்தைகளே உங்களுக்குள்ள என்ன இருக்கு? 5 விகாரங்கள் இருக்கு. அது ஆணுகிட்ட இருக்கும், பெண்ணுகிட்ட இருக்குது. காம, குரோத, லோப, மோக, அகங்காரம் என்ற விகாரங்கள். அதுதான் ராவணன். அப்ப சீதை என்ற ஆத்மா இல்லையா? ஆ ஆத்ம உணர்வுல இருக்கிற வரைக்கும் அது சேஃப்டி. அப்படின்னா சத்யுகம், திரேதாயுகம் முடிஞ்சது வரைக்கும். எப்ப வந்து அந்த கோடு, இறைவன் போட்ட கோடு என்ன? லக்ஷ்மண ரேகான்னா என்ன அர்த்தம்? அந்த கோட்டுக்கு அர்த்தம் என்னன்னா ஸ்ரீமத். என்ன முதல்ல ஸ்ரீமத் அந்த கோடு போட்டு வச்சாருன்னா, நீ ஆத்ம உணர்வுல இரு. அப்ப நம்ம ஆத்ம உணர்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ் 2500 சொர்க்க வாழ்க்கை வாழ்ற ஒரு ஆத்மா மெல்ல மெல்லமா குறைஞ்சு அந்த ஆத்ம உணர்வை விட்டு தேக உணர்வுக்கு கால் எடுத்து வைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்குள்ள என்ன வந்துட்டது? தேக உணர்வு வந்துருச்சா? அப்போ நமக்கு வித்தியாசம் வருதா? ஆண், பெண், படிச்சவன், படிக்காதவன் எல்லாம் வித்தியாசம் வருதா? அப்ப என்ன வந்துருச்சு நமக்குள்ள? காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம் வந்துருச்சு. அது பிடிச்சிருச்சு சீதையை. அப்ப பிடிச்ச உடனே என்ன? லங்கைன்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு தேசத்துக்கு லங்கையா? இறைவன் சொல்லாத முழு உலகமே லங்கை தான். எல்லா பக்கமும் தண்ணி தான் சூழ்ந்து இருக்குது. பூமி ஒரு பங்கு தான் இருக்குது. முழு உலகத்திலயும் ராவண ஆட்சி நடக்குது. நடக்குதா இல்லையா? எல்லாருக்குள்ளயும் இருக்குது. இறைவன் சொல்றாரு, கடவுள் சர்வவியாபின்னு சொல்றீங்க என்ன? நான் சர்வவியாபி இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற விகாரங்கள் தான் சர்வவியாபி. ராவணன் தான் சர்வவியாபி. அப்போ ஆத்மா என்ற சீதை சிறைபிடிக்கப்படும். அப்போ சிறைபிடிக்கப்பட்ட உடனே தான் என்ன பண்ணுது? சீதை அழுவுது. இல்ல ஜெயில இருந்து சீதை தான் ராமா, ராமா என்னை காப்பாத்துன்னு. அப்ப ராமன் இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய திரேதாயுக ராமன். ராமன் இன்னொரு அர்த்தம் இருக்கு. ராமன் இறைவன் இல்லையா? பசுபதி காந்திஜி பாடுறல என்ன பாடுறாரு? பசுபதி ஒரு பாட்டு இருக்குது, சீதாராம் ரகுபதி ராகவ. ரகுபதி என்ன சொல்றாரு? ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத்த பாவன சீதாராம். நம்ம அந்த ராம் அவர் எதை சொல்றாரு? ராமராஜ்யம் வேணும்னு சொல்றாரு இல்லையா? அந்த ரகுகுலத்துல வந்த அந்த ராமரை சொல்ற. பதீத்த பாவன சீதாராம். பதீத்த பாவன் யாரு? தூய்மையற்றவளை தூய்மையாக்குறது அப்படின்னு இறைவன். ஆத்மான்றது சீதை. அப்போ அவர்தான் வந்து என்ன பண்றாருன்னா, நம்மக்குள்ள இருக்கிற அந்த 5 விகார குணங்களை அழித்து சீதை என்ற ஆத்மாவை அதுல இருந்து விடுதலை பண்ண. அப்போ ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. நீங்க மகாபாரதத்துல எடுத்துக்கிட்டாலும் இருக்குது. சொல்லிட்டே போலாம் உங்களுக்கு. நைட்டு ஃபுல்லா அவங்களை உட்கார்ந்து. மகாபாரதத்துல கூட பாண்டவர்கள் யாரு? கௌரவர்கள் யாரு? 100 பேரு. இறைவன் எந்த பக்கம் இருந்தாரு? அங்க கிருஷ்ணரை காமிச்சிட்டாங்க இல்லையா? அங்க உண்மையா யாருன்னா பரம்பொருள் சிவன் தான். பகவான் உவாச்சான்னு தான் சொல்லப்படுது. பகவத்கீதை படிச்சீங்கன்னா தேக சம்பந்தம் எல்லாத்தையும் மறந்து உன் ஆத்மா நினைச்சு பரமாத்மாவை என்ன நினைவு செய்தோ பாவங்கள் தீரும். கிருஷ்ணருக்கு தேகம் இருக்கா இல்லையா? தேக சம்பந்தம் இருக்கா இல்லையா? அவர் எப்படி சொல்ல முடியும்? அது ஏன் பொதுமறை ஆகலைன்னா அங்க கீதை இப்ப நீங்க கேக்குறீங்களே, இதுக்குதான் பேரு கீதை. இப்ப நீங்க கேக்குறதுதான் கீதை. உபதேசம் பண்றது யாரு? பரமாத்மா. அப்ப நீங்க யாரு? நீங்க அர்ஜுனன். அங்க சீதை ஆத்மான்ற மாதிரி இங்க அர்ஜுனன் ஆத்மா.
அர்ஜுனன் என்ன பண்றாரு? கீதா ஞானத்தை கேட்டு சண்டை போடுறாரு. எதுகிட்ட? நம்ம விஹாரம். இப்படியே ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குங்க? ஆழமான ஆன்மீக விஷயங்கள் இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த எழுதப்பட்ட கதைகள், எழுதப்பட்ட விஷயங்களை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு, இல்லையா? விஷ்ணு எங்காருன்னா பாற்கடல்ல படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அப்படியே மேகமூட்டத்துக்கு நடுவுல பாற்கடல்ல அப்படியே 5 தலை நாகமால அப்படியே வந்து படுத்துட்டு ஆனந்த சயனம் கொள்றார். ஆனந்த சயனம் கொள்ள முடியுமா? அவருக்கு வேற பெட்டே கிடைக்கலையா? அதுவும் கீதா ஞானத்தை அப்படியே வந்து சிந்தனை பண்ண மாதிரி படுத்துட்டு இருக்காரு. இப்ப 5 பாம்புன்றது இங்க 5 விகாரம். காம, குரோத, லோப, மோக, அகங்காரம். அந்த 5 நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா ஆனந்தமான நிலை. சயனம். உங்களுக்கு உங்களுக்கு கோவம்னா என்னன்னு தெரியாது இல்லையா? மோகம்னா என்ன தெரியாது. ஈகோனா என்னன்னு தெரியாது. நீங்க ஏதாவது டிஸ்டர்ப் ஆவீங்களா? இப்ப நமக்கு ஏதோ ஒரு வகையில தேக உணர்வு வரும்போது நமக்கு ஈகோ வந்துடும். ஏன் எனக்கு கேட்கல? ஏன் என்ன வந்து இது பண்றாங்க? அப்ப நமக்கு வந்த உடனே நமக்கு என்ன வந்துடுது இல்லையா? ஆனந்தமா இருக்க முடியுமா? துக்கம் தான் பட்டுட்டு இருக்கும். அப்ப இது என்னானே ஒரு நிலைக்கு வந்துட்டீங்கன்னா அதுதான் ஆனந்தம். அப்போ ஒரு அந்த 5 தலை பாம்புன்றது ஒரு ராஜாவை இன்னொரு ராஜா வெற்றி கொண்டாருன்னா அந்த ராஜாக்கு அடிமை தான். அப்போ அந்த பாம்புன்றது என்ன? அது என்ன உண்மையா பாம்புன்றது கிடையாது. அது வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அப்பா உனக்கு சரண்டர். அதனால அது வந்து ஆனந்தமா உங்களுக்கு இந்த விகாரம் என்பது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு மனநிலை தான். அது எப்படி அடைஞ்சாங்கன்றத 4 கையில காமிக்கக்கூடிய 4 அலங்காரம் விஷ்ணு கையில. உண்மையா 4 கை இருக்குன்னா 4 கை கிடையாது. அது ஆண், பெண் 2 பேர்ந்த கம்பைன்ட் சொரூபம் தான் விஷ்ணு. அந்த 4 என்னன்னா நீங்க படிக்கக்கூடிய 4 சப்ஜெக்ட் தான். ஒண்ணு கதாயுதம் காமிச்சிருப்பாங்க. அது வந்து யோகா, இறைவன் கூட யோகா பண்ண. 2வது சங்கு காமிச்சிருப்பாங்க. இல்லையா? சங்கு என்பது எப்படி நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்றது. சக்கரம் காமிச்சிருப்பாங்க. அதான் நாலேட்ஜ். இப்ப நீங்க கேட்கிறீங்க ஆத்மானா என்ன? பரமாத்மானா என்ன? ஆத்மா எப்படியெல்லாம் வந்து இந்த உலக சக்கரத்துல வருது. இதுதான் நாலேட்ஜ். இல்ல தாமரை என்பது பியூரிட்டி. அதுதான் நம்ம பிராக்டிகலா கொண்டு வர வேண்டியது. அப்ப இந்த 4 சப்ஜெக்ட் மூலியமா தான் அவங்க அப்படி ஆனாங்க. நீங்க போய் கேளுங்க பார்ப்போம் விஷ்ணு பக்தர்கள. பிரம்மான்னு இருக்கக்கூடிய அவருக்குள்ள வந்து சொல்லக்கூடியவர் அவருக்கே தெரியாது. அவரே பயங்கரமான விஷ்ணு பக்தர். பாக்கெட்ல எப்போதும் விஷ்ணு வச்சிருப்பார். ஒவ்வொன்னுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்குங்க. அதனால என்ன பண்ணணும்? இந்த 7 நாள் பாடமுறை இல்லையா? முடிச்ச பிறகு நீங்க ஒவ்வொன்னா கேட்க நீங்க எவ்வளவோ விஷயத்த கேட்டு வச்சிருப்பீங்களே! நம்ம ஊறி போயிருக்கோம்ல பக்தியில. பக்தி இல்லாம ஞானம் இல்ல. பாபா சொல்றாரு, அந்த ஸ்டெப் ஏறாம நீ இதுக்கு வர முடியாது. பக்தி பண்ணாம நீ ஞானத்துக்கு வர முடியாது. யார் அதிகமா பக்தி பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு தான் முதல்ல ஞானமே இல்லையா? பக்திக்கு ஒரு பலன் வேணுமா? வேண்டாமா? ஓகேவா ஐயா? நன்றி, நன்றி. ம். நம்ம கூட என்ன பண்ணணும் இப்போ அடுத்த கிளாஸ் நம்ம வந்து கன்டின்யூ பண்ணணும் இல்லையா? இப்ப இந்த கிளாஸ் கேள்விகள் போயிட்டுது. ஸோ உங்களுக்கு மெடிடேஷன் கிளாஸ் அப்புறம் அந்த முரளி நெக்ஸ்ட் வீக் கன்டின்யூ பண்ணலாமா? ஓகே தானே எல்லாருக்கும்? ஓகே பிரதர். ஏன்னா 3 வீக்ஸ்ன்னு போட்டிருந்தது. ஆனா 7 நாள் பாடமுறை. ஆனா 6 நாள்னு சொல்லப்பட்டது. நீங்க இந்த குரூப் நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நிறைய கேட்குறீங்க. கேட்குறீங்கனாலே அத வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்கு, புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறதுங்கிறது நமக்கு புரியுது. ஸோ புரிஞ்சுக்கணும் நம்ப. இல்லையா? நமக்கு தெளிவு வேணும் தானே! எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்க மாரி தானே எனக்கும் கேள்வி இருந்திருக்கும். இல்லையா?
அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தி பார்க்கும்போது அது பயன் அடையும் போது அது நமக்கு தெரியுது. ஓகே, இது வந்து இவ்வளவு நாள் நமக்கு தெரியாத விஷயங்களை நமக்கு எல்லாமே தெளிவுபடுத்துது இல்லையா? பிரதர் பிரதர் ம் ஒரு இதோட தொடர்புள்ள கேள்வி. இப்ப நீங்க இதுல எத்தனையோ விதமான தியான முறைகள் இருக்குது. ம். உங்களோட ஜேர்னிய பிரீஃபா சொல்லிருமா? நீங்க என்னண்டு இந்த பிரம்ம குமாரி இதுக்குள்ள வந்து உங்களுக்கு என்ன ஆர்வத்துல இதுக்குள்ள வந்து நீங்க உங்களை இதுக்குள்ள ஈர்த்ததுண்டு? கரெக்ட். இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் கேட்பாங்க. இருந்தாலும் 30 வருஷத்துக்கு முன்னாடி வைங்க. 30, 32 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆன்மீகம் அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு சாதாரணமா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கம்பெனிக்கு போயிட்டு இருந்த ஒரு ஆள் தான். பக்தின்றதெல்லாம் கிடையாது. வீட்ல அம்மா, அப்பா உங்களுக்கு தெரியுமில்ல? அம்மா, அப்பா நம்மளுடைய அ ஒரு என்ன சொல்றது? ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கத்துடைய ஒரு பையன் தான். அப்போ வந்து கோயிலுக்கு போனா அம்மா கூட போவோம். இல்லையா? ஏதாவது வீட்ல பூஜை பண்ணணும்னா சனிக்கிழமை பூஜை படமெல்லாம் தொடச்சு அத பூஜை பண்ணணும். ஆ இந்த மாரி தான் இருந்தோம். அப்புறம் படிச்சு முடிச்சோம். அதுக்கப்புறம் வேலைக்கு போனோம். வேலையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அங்க நெறைய கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீமு எனக்கு எல்லா வகையான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனாலும் நமக்குள்ள ஒரு கேள்விகள் எழுந்துட்டே இருக்கு இல்லையா? நமக்கு எதா தான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துட்டே இருக்கு. எனக்கு முக்கியமா வாழ்க்கைன்னா அது ஒரு ஒரு வாழ்க்கை தானே! எப்படி வேணா வாழலாம். அடுத்தது வந்து ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இந்த உலகத்தில் இருக்குது? ஏழை, பணக்காரங்கன்னு. எங்க ரூம் பார்த்தீங்கன்னா, சாமி ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அதுல எங்க அப்பா ஆவுனா திருப்பதிக்கு போயிடுவாரு. எல்லாம் அந்த என்ன சொல்றது? விஷ்ணு பக்தரு. போனாருன்னா மொட்டை போட்டுருவாரு. அ அடிக்கடி போவாரு. எங்க குலதெய்வம். நம்மளும் அங்க போயிட்டோம். அப்போ போம்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான படங்கள் வாங்கிட்டு போறார். கோயிலுக்கு போனா, அந்த பூஜைய தொடச்சு கிளீன் பண்ணி போடுறதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை. "நீ முதல்ல குளி. ஏன்னா குளிச்சா அவரு தானே போய் பூஜை போடணும். நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்." இந்த மாரி ஒரு உணர்வு தான் இருந்தது. இப்போ ஒரு படம் வச்சா பத்தாது ஏன் இத்தன படங்கள்? இல்லையா? அப்ப கேள்வி எழுந்தது. அவங்கலாம் நெறைய பேர் அந்த சர்ச்சுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த பிரச்சாரம் பண்ற கூட்டத்துக்குலாம் நம்ம ஃப்ரெண்ட் கூப்பிடுவார். அப்ப கூட நெனைக்கிறது, என்ன ஒரு ஜீசஸ் தானே! இல்லையா? ஒரு அல்லான்றாங்க. நம்மள்து என்ன இத்தன கடவுள்கள் இருக்கிறாங்க. இது என்ன இது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கு அதே பரவால்ல போல இருக்கே! இப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ நம்மளை பத்தி ஒரு கேள்வி. இந்த உலகத்திலேயே இந்த மாரி ஏற்றத்தாழ்வுகள் என்ற கேள்வி. கர்மாவ பத்தி ஏன் நான் இந்த மாரி பொறந்திருக்கேன்? ஒரு நடுத்தர குடும்பத்தை ஏன் இருக்கிற பெரிய கோடீஸ்வரனா பொறந்துறக் கூடாது? நமக்கு கீழ ஏன் இப்படி இருக்கிறாங்க? இந்த மாரி பல வகையான கேள்வி. அப்போதான் அப்படி அப்படியே இல்லையா? இருக்கும் பொழுது இந்த நாலேட்ஜ் வந்து எனக்கு கிடைச்சது. அப்ப நான் முதல்ல கேட்டேன். இதுல என்ன? அப்போ அத சொல்ல சொல்ல அவங்க அந்த விளக்கம் குடுக்க குடுக்க எனக்கு நான் என்னென்ன கேள்விகள் கேட்டேன்ல, மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்ததுல்ல, ஒரு தேடல் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் பதில் கிடைச்சது எனக்கு. ஆ அதுக்கப்புறம், ஓ! இதுதான் நம்ம தேடினது. அடுத்தது சொன்னாங்க. அன்னைக்கே எல்லா புத்தகம் வாங்கிட்டேன். என்னென்ன புத்தகங்கள் இருக்கு எல்லாம் குடுங்க. நான் அப்பப்ப ஏதாவது ஒரு மெடிடேஷனோ இல்லன்னா யோகா பண்ணிட்டு இருப்பேன். அப்ப அன்னைக்கு சொன்னாங்க. அப்பல்லாம் வந்து டைரக்ட்டா தானே. இதெல்லாம் Zoomல எங்க வந்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்போ அவங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் அப் பண்ணணும். மெடிடேஷனுக்குலாம் வரணும்னா மச்சான் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வரணும் அப்படின்னு. அன்னைக்கு பார்த்தாலும் எங்க வீட்ல எல்லாம் வச்சிருந்தாங்க. மீன் குழம்பெல்லாம் எங்க அம்மா வச்சிருந்தாங்க. அன்னைக்கு இரவு தான் வேண்டாம் இந்த மாதிரி மெடிடேஷனுக்குலாம் போணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால சாப்பிட மாட்டேன். எங்க அம்மா ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் இப்படிதான் அப்படின்னு விட்டுட்டாங்க. அன்னைக்கு விட்டது தான். அன்னைக்கு போய் கேட்டேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஜிம்முக்கு போயிட்டு இருந்தோம். பாஸ்கெட் பால் பிளேயரு, கம்பெனில நல்ல வேலை. இல்லையா? எல்லாமே ஒண்ணும் குறைன்றது எதுவும் கிடையாது. நல்லா தான் இருந்தோம். ஆனா அந்த தேடல் இருக்கு இல்லைங்களா? அப்ப சொன்னாங்க. சரி உங்களுடைய மெடிடேஷன்ல ஃபைனல் ஸ்டேஜ் என்ன? அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாளே கேட்டேன்.
அவங்க சொன்னாங்க, இவ்வளவுதாங்க. நீங்க வந்து ஒரு ஆத்மா நினைக்கணும். இறைவன் பரம்பொருள் ஜோதியா இருக்காரு, சிவலோகத்தில் இருக்காரு. அவரு ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட் தான். உங்களுக்கு இந்த மாதிரி 6 நாள் கிளாஸ்ல எடுக்கல. முதல் நாள் ஒரு 10 நிமிஷம் அப்படி விளங்கப்படுத்தினாங்க. அப்ப கொண்டு போய் அங்க அந்த லைட், அங்க இந்தியால எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த லைட் ஒன்று இருக்கும். இறைவன் ஜோதியா இருக்கக்கூடிய ரெட் கலர் லைட். அத போட்டுட்டு, சரி அப்படியான்னு கேட்டுட்டு, திடீர்னு அன்னைக்கு எப்போதுமே நம்ம பசங்க தானே! அந்த காலத்துல எந்திரிச்சாமா, அம்மா, அப்பா 6 மணி, 7 மணிக்கு எந்திரிக்கிறோமா, வேகமா குளிச்சு ஏதாவது சாப்பிட்டு அம்மா கையில எல்லாம் பிளேட் எல்லாம் குடுத்துட்டு, அப்படியே வேலைக்கு ஓடிற வேண்டியது தானே. அப்புறம் சாயங்காலம் நல்லா பசங்க கூட சுத்திட்டு, விளையாண்டுட்டு, எக்சர்சைஸ் பண்ணிட்டு அப்படிதான் வருவோம் வீட்டுக்கு. ஸோ அன்னைக்கு திடீர்னு 2 மணிக்கு எழுந்தாச்சு. சரி, இவங்க இப்படி சொன்னாங்களே, அந்த லைட்ட போடுவோம். உட்கார்ந்து பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு. அத போட்டு நான் இவ்வளவுதான் நெனச்சேன். நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட். நான் ஒரு ஜோதி 2 புருவத்துக்கும் இருக்கிற என்னுடைய அப்பா சிவன் இவர்தான் என்னுடைய இறைவன், என்னுடைய தந்தை அப்படின்னு அவங்க சொல்லிக் குடுத்தத வச்சு அப்படியே பார்த்தேன். எப்படி 6 மணி ஆச்சுன்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே நான் இதுக்கு போனேன். மெடிடேஷன் சென்டர்ன்றேன். அப்படியே வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போனா அன்னைக்கு நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா, அப்படியே லேசா இருக்கக்கூடிய ஒரு நானே என்ன பிஞ்ச் பண்ணி பார்த்துக்கிட்டேன். கிள்ளி பார்த்துட்டேன். என்னப்பா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஏன் இப்படி இருக்கு நானு? இன்னைக்கு ஏதோ ரொம்ப லைட்டா இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கே. பாடி வந்து அப்படியே சும்மா அப்படியே ம் அந்த லைட் பாடின்ற மாரி அப்படியே தரையில கால் படுறது. அப்படியே ஏஞ்சலிக் மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு இருந்தது. அப்ப திங்க் பண்ணேன். ஓகே. ஏதாவது வந்து இதுல இருக்கு. ஏதோ விஷயம் இருக்கு. இல்லாம இருக்காது. ஏன்னா கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சது. அவங்க சொன்ன மாதிரி அது மாதிரி கொஞ்ச நேரம் பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்கு. சரி போய் பார்க்கலாம் என்னதான் சொல்றாங்க. அப்புறம் தான் போயி முழு லெசன் 7 டே உங்கள மாரி கிளாஸ் எடுத்து, அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். அதுல நெறைய மாற்றங்கள் குடும்பத்துல முதல்ல எப்போதுமே சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, விட்டு குடுக்குறதுல எல்லாமே இருக்கும் தானே. ஒவ்வொரு வீட்ல இருக்கிறது தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுகிட்டு, இல்லையா? நம்ம அண்ணன் தம்பி ஏன் பொறந்திருக்காங்க? அவங்க கூட இப்ப எப்படி இருந்துக்கணும்? எப்படி வாழணும்? அவங்க கூட சண்டை போடலாமா? விட்டு குடுக்க கூடாதுன்னு இருக்கலாமா? என்ன இதெல்லாம் வந்து அப்ப நம்ம குடும்பத்திலேயே ஒரு முக்கியமான யாருக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும், அத நமக்கு சால்வ் பண்ற மாரி, அம்மா, அப்பாவே நம்ம சொல்ற மாரி, கேட்கிற மாரி அவங்க ஏன்னா நம்ம அந்த சேஞ்சஸ பார்த்து அவங்களுக்கு ரொம்ப வந்து நம்மளுடைய வார்த்தைகளுக்கு நம்ம விட்டு குடுக்குறதோ, அவங்கள மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதோ, அவங்களுக்கு எல்லாம் இதுவரைக்கும் அந்த மாரி ஒரு நல்ல ஒரு லைஃப் எல்லாத்துக்கும் நமக்குன்னு கிடையாது. எங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் டோட்டலா இதுல வந்து நம்போ சரண்டர் ஆகி, அங்க வேல பார்த்துட்டு, அப்புறம் வாலண்டரி ரிட்டயர்மென்ட் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பிரம்மகுமாரி சீஃப் ஆஃப் பிரம்மகுமாரிஸ்ன்னு சொல்லி ஜானகி தாதி இருக்காங்க மவுண்ட் ஆபுல. அவங்க தான் இங்க வந்து ஆரம்பிச்சது லண்டன் 1970ஸ்ல. அவங்க தான் இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இங்க வரும்போது எனக்கு தமிழ் மக்கள்லாம் இருக்காங்கன்னு தெரியாது. நான் வந்து ஜஸ்ட் வந்தது வந்து இங்க சேவைக்காக வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி 5 வருஷம் 5 வருஷம் பார்த்தீங்கன்னா, பெரிய பஸ். ம். அத வந்து எவ்வரி இயர் அங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்ப சமூக நல கண்காட்சி பேருந்து. அதுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்க சீட் எல்லாம் எடுத்துட்டு ஒரு 50 பேர் உட்காரலாம் இந்த மாரி. உள்ள பெரிய டிவி இருக்கும். ஒவ்வொரு கிராமமா போறது. கிராமம், ஸ்கூலு, காலேஜ் அந்த வழியில இதெல்லாம் வருதோ. இந்த மாரி 5 இயர்ஸ் போனோம். காலையில 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆனா, நைட்டு 10 மணிக்கு. அங்கங்க நெறைய சென்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ நாள் அந்த பஸ் வேணும்னு கேட்பாங்க. அப்படியே போவோம். போயி இந்த தீய பழக்கங்கள் அது இதுல இருந்தெல்லாம் விடுபடுறது, குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுபடுறது, அந்த டிவில ஒரு 10 நிமிஷம் போட்டு காமிச்சு, மெடிடேஷன் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் வந்து அங்கேயே இந்த மாதிரி 7 டே கோர்ஸ் எல்லாம் எடுக்க வச்சு, அந்தந்த சென்டர் கனெக்ஷன்ல அப்படி நெறைய பேரு ஞானத்துக்கு வந்தாங்க. அப்படி ஒரு 5 இயர்ஸ் இந்த ப்ராஜெக்ட். தொடர்ந்து போனோம். ஒரு 10 பேருக்கு குரூப். அப்போலாம் ரொம்ப யங் தானே. அப்போ போவோம். போய் எல்லா சேவையெல்லாம் பண்ணி, அப்புறம் முடிச்சு வரும்பொழுது தான் இந்த மாதிரி லண்டனுக்கு அதுக்கு முன்னாடி நானு இன்னும் 25 வருஷம் அந்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட் வேல. நல்ல வேல. ஒயிட் காலர் ஜாப் தான். ம். வீட்டுக்கு முன்னாடி வந்து பஸ் நிக்கும். கவர்ன்மென்ட் கம்பெனி பஸ். போ வேண்டியது தான், இறங்க வேண்டியது தான். அ
எப்படி இருக்கும்? கவர்மெண்ட் ஜாப் ரொம்ப ஈஸியானது தான். நல்லா பட் நமக்குன்னு ஒரு தேடல் இருக்கு இல்லையா? நமக்கு வீட்ல அந்த மாதிரி ஒண்ணும் அதிகமாக இறைவன் சொல்றாரு, வீட்ல உங்களுக்கு பொறுப்பு இருந்தா அத நிறைவேத்தணும். நமக்கு அப்படி இல்லாததுனால, மத்தவங்க பிரதர்ஸ்லாம் இருந்ததுனால நான் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு அம்மா வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி இதுல இருக்காங்க. அவரு மவுண்ட் அபு ராஜஸ்தான்ல அவரு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அங்க வந்து அவரு அங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. பழைய ஆத்மாக்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ இப்படிதான் இங்க வந்து இங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தமிழ் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி, அ அங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர் இருந்தாங்க. பட் இந்த லாங்குவேஜ்ன்றது ரொம்ப முக்கியம் இல்ல. ஒரு மொழி என்பது தான் ஒரு மனிதனை என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் அதுல அடிப்படை சொல்லும்போது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இங்க வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இப்போ 18, 17 வருஷமா இங்க இந்த சேவை. இங்கேன்னு கிடையாது. இப்போ அ முக்கியமா அந்த கோவிட்க்கு அப்புறம் ஜூம் வந்த பிறகு எல்லா பக்கத்துல இருந்தும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, எல்லார் கூடயும் தொடர்பு வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? இது கூட வந்து சயின்ஸ் வந்து நல்லா ஒரு நமக்கு ஹெல்ப். ஸோ இந்த மாரி தான் நம்மளுடைய இந்த பயணம் இல்லைங்களா? இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கு. எத்தன லட்சம் பேர் இருக்காங்க. இங்க ஒவ்வொருத்தர் இதுதான் பாகவதம்னு சொல்லப்படுது. பாகவதம் இது. இல்லையா? கீதை என்பது இப்ப நீங்க கேட்கிற ஞானம். அது சாரம். இல்லையா? இறைவன் இப்போ உபதேசிக்கிறது. இது நான் சொல்றேன் இல்ல. ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாதுல்ல. அதான் பிரம்மாவுக்கு 1000 கரங்கள் என்னன்னா, உதவி பண்ணக்கூடியது. அதனால தான் பக்தி மார்க்கத்துல நீங்க போனீங்கன்னா, சிவன் கோயிலுக்கு வந்து பெரிய சிவலிங்கம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூலவர்ன்னு சொல்லுவாங்க. அங்க வச்சிருப்பாங்க. ஆனா அந்த சிவன் கோயில்ல நெறைய குட்டி, 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 குட்டி நெறைய சிவலிங்கம் இருக்கும். அதெல்லாம் என்ன அர்த்தம்? அதெல்லாம் யாரு வந்து இந்த சங்கம யுகம்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்துல சிவன் இந்த பூமிக்கு அவதரிச்சு ஞானத்த சொல்றாங்களோ, ஞானத்த நமக்கு சொல்றாரோ, அவங்களுக்கு யாரெல்லாம் இறைவனுக்கு துணையாக இருந்தாங்களோ, அதான் சாலிக்கிராமம்னு சொல்லப்படுது. அவங்களுடைய நினைவாக தான் அந்த சின்ன, சின்ன, சின்ன குட்டி, குட்டி சிவலிங்கம் வச்சது. இது நமக்கு தெரியுமா? உள்ள வந்து மூலவருக்கு போய் குடத்துல ஊத்தி நல்லா கிளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு பெரிய இடம் இருந்தா அவங்க எப்படி கழுவ முடியும்? பைப்ல அப்படியே தண்ணி புடிச்சு கிளீன் பண்ணி அவங்களுக்கு போடும். இது வந்து நமக்கு இறைவன் கூட இருக்கு. சாலிகிராம ரூபத்திலயும் பூஜை அப்படின்னு இறைவன் சொல்றாரு. இல்லையா? அப்போ தேவிகள், தேவி தேவர்கள் வகையில ஒரு வகையான பூஜை. இது வந்து ஆத்ம ரூபத்திலான பூஜைக்கு சிவலிங்க வடிவத்துல இதெல்லாம் நீங்க கேட்கக்கூடிய ரெகுலர் முரளின்னு சொல்றோம் இல்லையா? இறைவன் சொல்லக்கூடிய இந்த ஞானத்தை நீங்க தொடர்ந்து கேட்கும்போது இதெல்லாம் வரும். புரிஞ்சதுங்களா? ம். ம். தேங்க் யூ பிரதர். ம். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன? அதான் இறைவன் சொல்றார்ல, அவ்வளவுதான். அதிகமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓம்னா நான் அகம், ஆத்மா, நானுடைய சுய தர்மம் என்ன அமைதி. இறைவன் சொல்றாரு, வேத, சாஸ்திர, இதிகானம், புராணங்கள் நெறைய படிச்சிருப்பீங்க. நீங்க எவ்வளவு வேணா படிங்க, எது வேணா படிங்க. சாரம் இவ்வளவுதான். இறைவன் சாரத்த தான் சொல்றார். அப்போ கேட்கிறோம், இதுதான் சரியான மெடிடேஷனா? மத்த எத்தன மெடிடேஷன்? இறைவன் சொல்றாரு, ஓகே. ஒரு நம்பிக்கை. நீ ஒரு ஆத்மான்னு நெனைச்சுக்கோ. பரமாத்மா எங்க இருக்கிறேன்? நான் அங்க இருக்கிறேன். அவரு யாரு? என்னுடைய அப்பா. அன்போட என்ன நினைவு செய். உனக்குள்ள மாற்றம் வருதா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருதா? உனக்கு இந்த ஞானம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? உங்க லைஃப மாத்துதா? பிரசன்ட் லைஃப். வருங்கால கனவு இல்ல. இப்பத்துக்கு உதவி ஆகுதா? அப்ப சரியான மெடிடேஷன். இல்லையா? அவ்வளவுதான். அதனால நம்ம பிரச்சனைகள எடுத்துட்டு போறதே இல்ல கடவுள்ட்ட மெடிடேஷன். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருந்தது. மெடிடேஷன். நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது மத்ததுல நம்ம உலகத்துல பிரேயர் பண்ணும்போது என்ன பண்றோம்? எல்லாத்தையும் நம்ம பிரச்சனைகள எடுத்துட்டு போறோம். இறைவன்கிட்ட. இறைவன் சொல்றார், எந்த பிரச்சனையும் என்கிட்ட கொண்டு வராத. பிரச்சனைகளுக்கு காரணம் நீதான். அப்ப நீ என்கிட்ட எப்படி வரணும்? இல்லையா? நீ இந்த உடலை மறக்கணும்.
உடல் சம்பந்தத்தை மறந்து நீ ஆத்மான்னு இல்லையா? இப்போ நம்ம பிரச்சனை சரியாகுமா? நமக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு பிரச்சனை. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அதனால உடம்பு சரியாயிடுமா? ஆகாது. ஓகே, உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நீ என்ன பண்ணணும் அதுக்காக? அதுக்கான சரியாக மருந்து எடுக்கணும், அதுக்கான சரியான உணவு எடுக்கணும், அதுக்கான நல்ல ரெஸ்ட் குடுக்கணும், அதுக்கான நல்ல பயிற்சி பண்ணணும் உடம்புக்கு. தானா ஆரோக்கியமாயிட போகுது. அத விட்டுட்டு எனக்கு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, அந்த பிரச்சனை. ஓகே, கேட்டாச்சு. அதுக்கு என்ன வழி? சொல்லியாச்சு டாக்டர். நல்லா இருக்க வைத்தீஸ்வரன். சொல்லிட்டேன், அவனோட பிரச்சனை எனக்கு தெரியும். இப்ப நீ என்ன பண்ணு? அதற்கான முயற்சி எடு. அப்போ நம்ம இறைவன்கிட்ட பிரச்சனை கொண்டு போய் நிறுத்திட்டா மாத்திரம் அந்த பிரச்சனை சரி பண்ணுவாரா? மொபைலு சார்ஜ் இறங்கி போச்சு. வேலை செய்யாதுதான். யூடியூப் பார்க்க முடியாது, வாட்ஸ்அப் பார்க்க முடியாது, ஒரு ஃபோன் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ண முடியாது? கேமரா யூஸ் பண்ண முடியாது. சார்ஜ் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியல. யூடியூப பார்க்க முடியல. சரி, சார்ஜ்ல போடு. சார்ஜ் ஆக ஆக தானா வேலை செய்யும். அப்ப நீங்க அந்த வீக்னஸ் இருக்கு, இந்த வீக்னஸ் இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை. யோகா பண்ணு. புத்தி தூய்மையாகும். தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியும். தெளிவான ஒரு செயலை செய்ய முடியும். சரியான செயலை செஞ்சா அதுக்கு பலன் கிடைக்கும். தானாக நீ என்ன பண்ண முடியும்? உன்னுடைய வியாபாரம் அதிகரிக்கும். குடும்பல பிரச்சனைகளை சரிப்படுத்த முடியும். உறவுகளை சரிப்படுத்த முடியும். இப்படி உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தேவை என்ன? ஆத்மால சக்தி வேணும். அப்ப மெடிடேஷன்ன்றதானே, அதுதான் முதல் ஸ்டெப். என்னதுங்க? இனிஷியேஷன். நம்ம உட்காரும் போது என்ன பண்றோம்? கோயிலுக்கு போறோம், இல்ல ப்ரே பண்றோம்னா நம்ம இந்த ஆண், பெண் இல்லன்னா நான் அது இதுன்ற ஒரு உணர்வோட தானே உள்ள போறோம் கோயிலுக்கு. சாமியை கும்பிடும்போது உண்மையை தெரியும் இந்த உடம்பு கிடையாது. இப்ப நான் யாரு? ஆத்மான்னு என்னைக்காவது நினைச்சோமா? அதனால பிரச்சனை எல்லாம் விட்டுருங்க. அதான் இனிஷியேஷன். உட்கார்ந்த பிறகு நான் யார் அப்படின்னு கேட்கணும். நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா. நான் எப்பேற்பட்ட ஆத்மா? நான் ஒரு அமைதியா. சோ இனிஷியேஷன் என்ன பண்ணணும்னா, நல்ல உயர்ந்த எண்ணங்கள். ஆமா, கோபம் வரும், அது பலவீனம் இருக்கட்டும், அது புரிஞ்சாச்சு. அது தேக உணர்வுல வருது. இப்ப நான் யாரு? நான் யாரு? ஒரு அமைதி. இப்ப முதல்ல இந்த இனிஷியேஷன் கொண்டு இந்த உடல் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் மறக்கணும். 2வது என்ன? மெடிடேஷன். நம்ம எண்ணத்தை எங்க கொண்டு போகணும்? அப்படியே அந்த சிவலோகத்துக்கு கொண்டு. இதுதான் மெடிடேஷன். அந்த உலகத்தை பார்க்கிறோம், விசுவலைஸ் பண்றோம். அந்த உலகத்தை பார்க்கணும் இல்லையா? அந்த உலகத்துல யார் இருக்கு? பரம்பொருள், பரமாத்மா, அருட்பெரும் ஜோதியா. அதான் நம்ம வீடு, சொந்த தேசம். அந்த வீட்டோடைய ஓனர் இல்லைன்னா என்னுடைய அப்பா யாரு? அதான் என்னுடைய பிறந்த வீடு. அங்க பாருங்க. உங்க வீட்டுக்கு வரேன்னா உங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் யாரு? நீங்க. உங்க முகத்தை பார்த்து தானே பேசுவோம். செவுத்த பார்த்து பேசிட்டு இருப்பேனா நானு? அப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க பக்தியில? பிரம்மாண்டம், பிரம்ம தத்துவம், நிர்வாண தாமம், முக்தி தாமம்னு அதுக்கு நிறைய பேர் இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆயிடுறாங்க? அது 2 கலந்து போயிடுறாங்க. அது இடம். இறைவன் சொல்லாது வசிக்கக்கூடிய இடம் அது. வீடு வேற, வீட்டுல வசிக்கிறவர் வேற. அப்போ அந்த பிரம்மாண்டம் என்பது இறைவன் இருக்கக்கூடிய இடம், ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய. அப்போ அவரை பார்க்கிறோம். பார்த்துட்டு தான் என்ன பண்றோம்னா, அவர் கூட பேசு. அப்போ முதல்ல மெடிடேஷன், முதல்ல இனிஷியேஷன், 2வது மெடிடேஷன், 3வது கான்சன்ட்ரேஷன். அவரை பார்த்து நமக்குள்ள இருக்கிறத பேசு. கான்வர்சேஷன்.
இப்படி நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி, நீங்க அன்பு கடலாக இருக்கிறீங்க. எனக்கு இந்த ஞானத்த குடுத்திருக்கிறீங்க. இப்ப ஒருத்தர் நீங்க பார்க்கிறீங்க. உங்களுக்கு அவர் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? எப்படி பார்த்து அவர்கிட்ட வந்து அவர சொல்லுவீங்க? "சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு தெரியாம இருந்தது. எனக்கு இந்த வழியில உதவி பண்ண. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு இந்த மாதிரிலாம் கேள்விகள் இருந்ததெல்லாம் என்ன வந்து சொன்னீங்க. எல்லாம் தெளிவுபடுத்திட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார்." சொல்லவா சொல்ல மாட்டோமா? அப்ப இறைவன்ட்ட அப்படி பேசலாம்ல. அவரு எனக்கு அப்பாவா இருக்காரு. எனக்கு அம்மாவா இருக்காரு. நீங்க குட் ஃபிரெண்டா இருக்காரு. இறைவன் சொன்னா, "ஐ அம் எ லவ்வர் ஆல்சோ." நான் வந்து உன்னுடைய காதலன். நீங்கலாம் என்னுடைய காதலிகள். எப்படி? அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, 2500 வருஷம் என்ன காதலிச்சீங்கன்றாரு. துவாபர யுகத்திலிருந்து கலியுக எண்டு வரைக்கும். என்னதான் நெனச்சுக்கிட்டு இருந்தீங்க? இல்லையா? இப்ப நான் வந்திருக்கேன். அன்போட நினைங்கன்றார். இதெல்லாம் முரளின்னு சொல்லக்கூடிய இந்த கிளாஸ்ல வருது. சொல்லுவாரு, எப்படி நீங்க வந்து ஒரு காதலன் எங்க இருந்தாலும் காதலி தன்னை நினைக்கிறாளோ, உலக ரீதியாக அது தேகத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா நீங்க யார்? ஆத்மா. நான் உன்னுடைய அதான் சொல்றாரு, இவன் கணவனுக்கெல்லாம் கணவன். இப்படி இறைவனை அன்போடு நினைக்கிறது. 4த் என்னது? ரியலைசேஷன். ரியலைசேஷன் என்ன? அத அனுபவம் பண்ண பிறகு மனசுல இந்த அமைதியான இல்லையா? இப்படிதான் மெடிடேஷன் பண்ணணும். இதான் 4 ஸ்டேஜ். அப்ப நாள் முழுவதும் நீங்க ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா, உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். நாள் முழுவதும் அந்த உடல் உணர்வுலயே இருக்கணும்னா, உட்காரும்போது நமக்கு வராது. அப்ப முதல் பாடமும், கடைசி பாடமும் ஆத்ம உணர்வுக்கு வர்றது தான். மறந்து போயிடும். அடிக்கடி மறந்து. அதுக்கு என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். முயற்சி, பயிற்சி. பண்ணி பாருங்க. ஆத்மா நான் இந்த உடம்புல இருந்து விடுபட்டு இருக்கிறேன். நான் இந்த உடம்பு மூலியமா எல்லாம் செய்றேன்னு, அதுக்கு தான் ஒரு நாளைக்கு 50 முறை பாருங்க, 100 முறை பாருங்க. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் ஆத்மா உணர்வுல இருந்து என்ன பண்ணுங்க, இப்படி முயற்சி பண்ணுங்கன்னு ஏன் சொல்லப்படுதுன்னா, அது முயற்சி பண்ணும் பொழுது தான் அந்த அனுபவம் பண்ண முடியும். இல்லன்னா என்ன பண்ண முடியும்? பக்தி மார்க்கமா தான் கேட்கறதுக்கா நல்லா இருந்தது, சூப்பரா இருந்ததுன்ட்டு, கொஞ்ச நாள் நல்லா இருக்கு. அப்புறம் போர் அடிக்கும். ஆனா அனுபவம் பண்ணிட்டீங்கன்னா, அதனால தான் இறைவன் சொல்றாரு, அனுபவ மூர்த்தி ஆகுங்க. நான் கேட்கிறத நீ கேட்கிறதோட நிறுத்திக்காதீங்க. அத நீங்க அனுபவம் பண்ணி பாருங்க. இறைவன் சொல்ல ஆத்மா உணர்வுக்கு வந்தோனே லைட்டா இருக்கும். அப்ப நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேம்மா, நம்மளால லைட்டா இருக்க முடியுதா? பாருங்க ஆத்மா எப்படி இருக்கு? அணுவிலும் அணுவாக இருக்கு. இவ்வளவு சின்ன சிறிய ஆத்மால அவ்வளோ சக்தி இருக்கு பாருங்க. அப்ப நம்பள அந்த கான்ஷியஸ் கொண்டு வரும். இதுக்கு இப்படிதான் உட்காரணும்ன்றது கூட கிடையாது. இப்படிதான் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணணும்னு ஏதாவது இருக்கா? ரூல் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா? ஆஃப் கோர்ஸ். நல்லா நீங்க கீழ உட்கார முடியுது. நேரா நிமிர்ந்து உட்கார முடியுது. பத்மாசனம் போட்டு உட்கார்றதுன்னா, ஓகே அது ஹெல்ப்ஃபுல் தான். முடியலையா? நீங்க எப்படி வேணா உட்காந்து. சேர்ல உட்காந்துக்குங்க, பெட்ல உட்காந்துக்குங்க. அப்படி உட்காரணும்னா எல்லாரும் உட்கார முடியாது. அப்புறம் எல்லாம் கால் தான் வலிக்கும். அப்புறம் எங்க போய் மனச ஒருநிலைப்படுத்தும்? இன்னொன்னு இந்த தியானம் கண்ண மூடி தான் பண்ணணுமா? அவசியம் இல்ல. கண்ண திறந்து கூட பண்ணலாம் தியானம். நம்ம நினைக்கிற பொதுவாவே தியானம் பண்ணா கண்ண மூடணும். உங்க அம்மா, அப்பாவ நினைக்கிறது கண்ண மூடியா உங்க அப்பாவ நினைக்கிறீங்க? இருங்க நான் கொஞ்ச நேரம் போயி கண்ண மூடி எங்க அப்பாவ நினைச்சுட்டு வரேன். இல்ல. இறைவன் சொல்றாரு, எனக்கு மாத்திரம் ஏன் அப்படி பண்றீங்க? எங்க போனாலும் என்ன பண்ணும்? உங்க கணவரோ, உங்களுடைய மனைவியோ, உங்களுக்கு நெருக்கமான பிள்ளைகளோ நினைவு வருதுல்ல. எப்படி நினைக்கிறீங்க? கண்ண மூடியா நினைக்கிறீங்க இல்லையே? அப்ப நான் யாரு? உங்க அப்பா தானே! நீங்க நடக்கும்போதும் போலாம், உலாவி திரியும்போது போலான்றாரு. நீங்க சமைக்கும்போது என்ன நினைக்கலாம். நம்ம என்ன சமைக்கும்போது சமைக்கல மாத்திரம் தான் பாத்து கிண்டிட்டு இருக்கோமா? சமைச்சுக்கிட்டே இருப்பேன். எங்கெங்கேயோ மனசு ஓடும். அது நடந்து முடிஞ்சுது, நடக்க போறது, அது இதுன்னு. இறைவன் சொல்றாரு அதெல்லாம் வேஸ்ட்.
அதுல ஒரு பைசா பிரயோஜனம் இருக்கா? ஆனா இறைவனுடைய நினைவுல நான் யார் ஆத்மா? இறைவா, பாபா, பாபான்னா அப்பா வேற ஒண்ணும் இல்ல. தந்தையே, உங்களுடைய நினைவுல சனிக்கிறேன். உங்களுடைய சக்தியெல்லாம் நான் வாங்குறேன். குடுக்குறேங்க. சாப்பிடுறவங்க நல்லா இருக்கட்டும். நல்ல ஹெல்த்தியா, நல்ல ஆரோக்கியமான மனமுடையவர்களாக, அமைதியாக இருக்கு. எண்ணத்த கொண்டு வாங்க. அப்ப சாதம் என்ன ஆயிடும்? பிரசாதமா மாறிடும். அதனால இத வந்து கண்ண திறந்து பண்ணக்கூடிய தியானம். ஆரம்பத்துல கண்ண இப்படி மூடுற மாரி அரக்கண் திறந்து இல்லையா? அதனால நீங்க எங்க போனாலும் என்ன பண்ணலாம்? டிராவல் பண்ணும்போது நீங்க சும்மா போயிட்டு இருக்கீங்க. மத்தவங்கலாம் என்ன பண்றது? நம்ம அப்படியே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அழகா தியானம் பண்ணலாம். ஸோ அடுத்த கிளாஸ் வர வரைக்கும் இத ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? புரிஞ்சுட்டீங்களா? ஸோ ஒரு 2, 3 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணலாமா? பண்ணிட்டு முடிப்போமா? வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க எழுதிட்டு வரலாம். உங்களுக்கு ஐயா ஒரே ஒரு கேள்விங்க. இந்த 4 ஸ்டெப் சொன்னீங்கல்ல, இனிஷியேஷன், செகண்ட், அப்புறம் தேர்ட் மெடிடேஷன், ஃபோர்த் ரியலைசேஷன் சொன்னீங்க. செகண்ட் மட்டும் கரெக்டா புரியலைங்க. செகண்ட் மட்டும் என்ன ஸ்டெப்ங்க? 2வது மெடிடேஷன்னா எண்ணத்த இங்கிருந்து மேல கொண்டு போறோம். ஓகே. தேகம், தேக சம்பந்தம் விட்டுட்டு எண்ணத்தின் மூலியமா போறோம். நான் இப்போ இந்த உடலை விட்டு இந்த நீல நிற வானம், சூரிய, சந்திரன், நட்சத்திர மண்டலம் விட்டு டிராவல் பண்றோம் இங்கிருந்து. அதான் ஓகே. மெடிடேஷன் சொல்றோம். 3 ஸ்டெப் தான் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்க. அப்புறம் இறைவன் மேல நம்ம என்ன பண்றோம்? ஒருநிலைப்படுத்துறோம் மனத. ஓகேங்க. 4த் என்னன்னா உங்களுக்கு பண்ண பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம். ஓகேவா? சரிங்க. சரிங்க. ஓகே. ஸோ இப்ப அத நம்ம பண்ணலாம். எல்லாம் ரிலாக்ஸா உட்காந்துக்குங்க. உங்களுக்கு எப்படின்னா, இந்த 2 நிமிஷம், 3 நிமிஷம் நம்ப அந்த உணர்வுக்கு கொண்டு ஆரம்பத்துல தான் இது நம்ப வந்து உங்களுக்கு இந்த மாரி சில கைட் பண்ணி உங்களுக்கு கைடட் மெடிடேஷன் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது. ஆனா போக போக உங்களுடைய மெத்தட்ல இல்லையா? நீங்க அவர நினைக்கலாம். எப்படி வேணா நினைக்கலாம். இல்லையா? அப்படிலாம் கோச்சுப்பாரோ! அப்படிலாம் கிடையாது அவரு. அன்போட நினைக்கணும். அப்பா கிட்ட சொல்றத ஃப்ரெண்டு கிட்ட சொல்றத அப்பா கிட்ட சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் நீங்க எங்க போனாலும், அவர நீங்க என்ன பண்ணலாம்? உங்க ஃப்ரெண்டா எடுத்துக்கலாம். இல்லையா? எப்படி வேணா. அதனால தான் சொல்லப்படுது. தாயும் நீயே, தந்தையும் நீயே, சகாவும் நீயே, பந்துவும் நீயே, இறைவன் நீதான். ஓகே. இதுல முக்கியமா என்ன விசுவலைசேஷன் தான். இல்லையா? விசுவலைசேஷன் வந்து நம்ம பண்றோம். ஒண்ணு நம்ம வந்து நானுன்னு சொல்லும்பொழுது, ஆத்மான்னு சொல்லும்போது, ஆத்மா எப்படி இருக்கு? அது காட்சியா பார்க்குது. அதுதான் நானுன்னு நினைக்கிறது தான். அது வேறன்னு இல்ல. நான் தான் அது. அப்படி. ஓகே. ஓம் சாந்தி. சற்று நேரத்திற்கு உங்களுடைய எண்ணங்களை வெளிப்புறத்தில் இருந்து முற்றிலுமாக விடுவித்துக் கொண்டு உங்கள் மனதை இரு புருவத்திற்கு மத்தியில் ஒருநிலைப்படுத்தி ஒரு காட்சியை பாருங்கள். இரு புருவத்திற்கு மத்தியிலே ஒரு பிரகாசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை உங்கள் மனக்கண் மூலமாக பார்த்து கொண்டே இருங்கள். இதுதான் நான், ஓர் ஆத்மா. நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன்.
இந்த உடலிலிருந்து தனிப்பட்டவனாக இருக்கின்றேன். இப்பொழுது அடுத்த கட்டமாக நான் என் எண்ணங்கள் மூலமாக இந்த உடலிலிருந்து இந்த சப்தம் நிறைந்த உலகத்திலிருந்து விடுபட்டு ஒரு சுதந்திர பறவை போல நான் ஆத்மா என்னை பார்க்கின்றேன். நான் பிரகாசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக நீல நிற வானத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். நீல நிற வானம், சூரியன், நட்சத்திர மண்டலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு செம்பொன் நிறமான ஒளிமயமான ஒரு உலகத்திற்குள் பிரவேசிக்கின்றேன். என் மனக்கண் மூலமாக நாலாபுறமும் பார்க்கின்றேன். ஒளிமயமான உலகம். இதுதான் என் வீடு. இதுதான் என் தேசம். இப்பொழுது நான் மேலும் மேலும் இந்த உலகத்தில் பயணிக்கின்றேன். அமைதியான உலகம். ஆக உச்சியில் என்னை போலவே அருட்பெரும் ஜோதியாக எல்லாம் வல்ல இறைவன் என்னை என் அன்பு தந்தை சதாசிவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். நான் அவர் அருகில் செல்கின்றேன். என் மனக்கண் மூலமாக அவரை பார்த்து கொண்டே அவருடன் நான் பேசுகின்றேன். அன்பு தந்தையே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி. இவ்வளவு நாட்கள் நான் யார், நீங்கள் யார், இந்த உலகத்துடைய ரகசியம் என்ன, எதுவுமே தெரியாம இருந்த எனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து என் மனதில் ஆழ்ந்த அமைதியை ஏற்படுத்துகின்றீர்கள். உங்களை விட்டு பிரிந்து மறுபடியும் உங்களை அறிந்து கொண்டது பேரானந்தம் அடைகின்றேன். நீங்கள் அமைதியின் கடலாக இருக்கின்றீர்கள்.
உங்களிடமிருந்து அமைதியின் கிரணங்கள் ஆத்மாவாகிய என்னை நாலாபுறங்களில் என்னை சுற்றிக் கொள்கின்றன. நான் அந்த அமைதியின் அலைகளிலே ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆழ்ந்த ஆழ்ந்த அமைதி. உங்களை பார்த்துக் கொண்டே உங்களுடனே மூழ்கி போகின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.